முருகா, என் அன்பு பிள்ளையே, இன்று திருச்செந்தூர் முருகன் கனி கொடுத்து உனக்கு வாக்கு சொல்ல வந்துள்ளேன் தங்கமே. இன்று உனக்காக வாக்கு சொல்லவே உன் அப்பன் முருகன் நான் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். இன்று உனக்கு என்ன வேண்டுமோ அதை மனதில் நினைத்து கொண்டு நீ கேள். இதுவரை உனக்கே தெரியாமல் பல தவறுகளை நீ செய்து இருக்கலாம். ஆனால் உன் மனம் தெரிந்து எந்த ஒரு துரோகத்தையும் எந்த ஒரு தவறையும் நீ செய்யவில்லை தங்கமே. ஆனால் உனக்கு வரும் கஷ்டம் மட்டும் நீ ஏதோ பெரிய பாவம் செய்தது போல் வந்து கொண்டே இருக்கின்றது. கவலை கொள்ளாதே பிள்ளையே. உனது உண்மையான பக்தியை கொண்டு நீ செய்த பாவங்களை எல்லாம் சரி செய்யலாம். நீ செய்யும் தர்மத்தை கொண்டு புண்ணியத்தை விலைக்கு வாங்கலாம். சரியோ தவறோ உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே நீயாக விரும்புவது இல்லை. எல்லாமே கடவுளின் விருப்பம்தான். ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருவது போல கூட கடவுளின் விருப்பம்தான் தங்கமே. இவருடன் நான் சேர முடியவில்லை. இவர் எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும்? இவ்வளவு அன்பை தந்துவிட்டு எதற்காக என்னை விட்டு பிரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் தங்கமே. அனைத்தும் காலத்தின் கட்டாயம்தான். இவர் மூலம் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உன்னுடைய விதியில் எழுதி இருக்கின்றது. அதை யாராலும் மாற்ற முடியாது. எனவே வருவதை நினைத்து மகிழாதே, போவதை நினைத்து வருந்தாதே தங்கமே. அனைத்தையும் அமைதியாக கடந்து செல். உன் பயணத்தை அமைதி ஒன்று மட்டுமே உனக்கான நிம்மதியை தரும். நீ இப்பொழுது சந்தோஷமாக இருக்க போகின்றாய் தங்கமே. உனக்குள் இருக்கும் நான் உன்னை சந்தோஷமாக வழி நடத்தி செய்ய போகின்றேன். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே நான் உனக்கு தர போகின்றேன் தங்கமே. வாழ்க்கையில் நற்செய்தி கூடிய விரைவில் உன்னுடைய செவிகளில் நீ கேட்பாய். அந்த செய்தி மூலம் நீயும் உன்னுடைய குடும்பமும் மிகுந்த சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் இருப்பீர்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இனி பொக்கிஷமாக மாறப் போகின்றது. கனி கொடுத்து உன் அப்பன் முருகன் உனக்கான வாக்கை சொல்லிவிட்டேன். இனி பார் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை. ஓம் முருகா.